ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஆமாம், இன்றைக்கி பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டே இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், ஈஸியாக பால்கோவா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/2 லிட்டர் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் கார்னிஷ்காக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து பாலை கட் பண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு பேனை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. பொங்கு வர வரையும் மட்டும். பொங்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சிம்மில் மட்டும்தான் இருக்கணும் உங்கள் கேஸ் ஸ்டவ். நீங்களும் எங்கேயும் நகர்ந்து போகக்கூடாது, இங்கேயே நின்று கலரிட்டே இருக்கணும். சைடில் தங்குற ஆடையெல்லாம் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு தள்ளி விட்டுருங்க. பால்லே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து திக்னஸ் ஆகும், பால்கோவா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். சர்க்கரை வந்து கொஞ்சம் தண்ணி விடும் போட்டதும். கொஞ்சம் வெந்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா திரண்டு வரும் பால்கோவா வந்து. இந்த மாதிரி ஒட்டாமல் திரண்டு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதும் கொஞ்சம் கார்னிஷ்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை போட்டுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி போடணுன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி போடுங்கக்கானா நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். இப்போ நான் பால்கோவா எடுத்து டேஸ்ட் பண்ணுற பாருங்கள். எடுத்து வாயில் வச்சதும் என்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் செய்கிறத விட நாம் செய்கிறது வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஹெல்த்தியும் கூட. நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.